ப்ராப்ளம்ஸ் என்ன லெசன்லேருந்து பண்ண போகிறோம் அப்படின்னா பாலினாமியல் லெசன் எக்ஸசைஸ் 2.3 கொஸ்டின் நம்பர் 1 subdivision 3. So divide p of x, get the x and get the quotient and the remainder. So quotient remainder நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், p of x வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா, அதுக்கப்புறம் g of x வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா. ஸோ பார்க்குறப்பே தெரியுது நமக்கு ரெண்டுமே இல்லை. யார் யார் இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த ஃபஸ்ட்டில் p of xல வந்து x cube டேர்ம் இல்லை, அதுக்கப்புறம் x ஸ்கொயர் டேர்ம் இல்லை. சரியா? ஸோ ரெண்டு டேர்முமே இல்லை. நம்ம அப்போ அதை வந்து எழுதலாம். எப்படி எழுதிங்க, ஃபஸ்ட்டு x பவர் 4 கியூப் டேர்ம் இல்லை, 0 x கியூப், ஸ்கொயர் டேர்ம் இல்லை, ப்ளஸ் 0 x ஸ்கொயர் மைனஸ் 5s ப்ளஸ் 6. ஓகே, ஸோ இது வந்து p of x. அடுத்தது என்னமா எழுதணும், நம்ம g of x எழுதணும். g of xல பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் அது வந்து ஃபஸ்ட்டு டேர்மாக எழுதிக்கணும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம் மைனஸ் தருமா, இந்த மைனஸை விட்டுறக்கூடாது. அடுத்தது எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ ப்ளஸ் 0s. 2 வந்து பாசிட்டிவ், 2ஓட சைன் வந்து பாசிட்டிவ், அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண வேண்டியதான், டிவைட் பண்ணோம். p of x-ஐ g of x-ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ x பவர் 4 ப்ளஸ் 0x கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் 5s ப்ளஸ் 6. இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 2. சரி, இது நம்ம எப்படிமா டிவைட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்ம் அவ்வளோதான். ஓகே, ஸோ டிவைட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 4 பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ கோஷன்ட்டில் நம்ம என்ன போடணும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்பில் இது 1, இங்கேருந்து 2, இங்கேருந்து 3. ஸோ மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஓகே, எழுதலாமா? அப்போ வந்து இங்கே நம்ம நெகட்டிவ் போட்டிருக்கோம், இது வந்து மைனஸ் சைன் இருக்குது இந்த இடத்துல. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4, அப்புறம் 0 தானே இருக்குது, ஸோ 0x கியூப், அப்புறம் மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து இது ரெண்டுமே ஈக்குவலாக வரணும், இது ரெண்டுமே சைன் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம், மைனஸ் இது 0 அதனால் சேஞ்ச் பண்ண வேணாம், இது பாசிட்டிவ். ஸோ இது கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும்னா 2x ஸ்கொயர். அடுத்த டேர்ம் இருக்குங்க மைனஸ் 5x, அதுக்கப்புறம் ப்ளஸ் 6. இறக்கியாச்சாமா? சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும், அடுத்து அதே ஃபஸ்ட்டு டேர்மாக டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயரையும் இந்த மைனஸ் 2 இதே இந்த மைனஸ் 2ஐயும் டிவைட் பண்ணணும். ஸோ 2x ஸ்கொயர் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் இது கேன்சல் ஆயிரும், 2 மட்டும்தான் இருக்குது, கீழே வரும் நெகட்டிவ் இருக்குது. ஸோ மைனஸ் 2. ஸோ அகெயின் அதே மைனஸ் 2ஆல் ஒவ்வொரு டேர்மையும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2x ஸ்கொயர், அதுக்கப்புறம் 0x, அதுக்கப்புறம் மைனஸ் 4. சைன் சேஞ்ச் பண்ணலாம், கீழே நெகட்டிவ், இது ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க, பாசிட்டிவ். சரியா? கேன்சல், இது வந்து கீழே 0 இருக்குது, ஸோ மேலே இருக்கிறது அப்படி எழுதலாம், மைனஸ் 5x ப்ளஸ் 10. சரியாம்மா? ஸோ கீழே இருக்கிறத விட இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயரை விட நமக்கு இந்த டேர்ம் வந்து இங்கே எக்ஸ் வந்துடுச்சு. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிவைட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை நீ டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்மையும் மைனஸ் பண்ணுவீங்களா, டிவைட் பண்ணுவீங்களா, இப்படி கேன்சல் ஆகிடும். அப்போ கீழே வந்து மேலே வந்து எக்ஸ் இருக்கும், கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அப்போ கீழே எக்ஸ் வரும். கீழே எக்ஸ் கண்டிப்பாக நமக்கு பாலினாமியல் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்போ தப்பு. இதோட நம்ம என்ன பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்படி பண்ணக்கூடாது. சரியா? அப்போ கோஷன்ட் என்னது, எக்ஸ் ஸ்கொயர், அதாவது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ரிமைண்டர் என்னது, ரிமைண்டர் வந்து மைனஸ் 5x ப்ளஸ் 10. ஸோ இதுதான் நம்மளுடைய பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ இது ஃபுல்லாக செஞ்சுட்டிங்கன்னா மார்க் கிடச்சோம். ஓகே அம்மா, புரிஞ்சிச்சா? ஸோ இந்த சம்மலாம் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், செஞ்சு பார்க்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் எப்போயுமே சைன் வந்து இங்கே வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். இந்த இங்கேயும் பார்த்தீங்களா, நம்ம சைனை வந்து கீழே மாற்றுனதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதுறப்போ இந்த சைன் ரெண்டும் இங்கே பாருங்கள், இங்கேயும் பாசிட்டிவ் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ். நம்ம கீழே சைனை நெகட்டிவாக மாற்றிட்டு கேன்சல் பண்ணியிருக்கோம். சரியா?
அப்போ எப்பயுமே இந்த டேர்ம் கேன்சல் தான் ஆகணும். அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். அதுக்கப்புறமா நம்ம சப்ராக்ட் பண்ணல கீழே சைன் சேஞ்ச் பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். இந்த கான்செப்டை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு டேர்ம் எப்பயுமே கண்டிப்பாக என்ன செய்யணுமா, கேன்சல் ஆகணும். அதுக்கு தகுந்தாப்புல தான் இந்த இடத்துல கோஷன்ட் வரும். கோஷன்ட்டை வந்து தப்பாக போட்டிங்கன்னா இங்கே தப்பாக வந்துடும், அப்புறம் கேன்சல் ஆகாது. சரியா? ஸோ அதை கேர்ஃபுல்லாக கவனிச்சு போடுங்க. ஓகே, தேங்க்யூம்மா.